ஹாய் கைஸ், வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10 நாளுக்குள்ள டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது வந்து நார்மலான ப்ரொசீஜர் தான். ஆனால் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சு கம்ப்ளீட்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறத இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நார்மலாகவே இதுதான் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தாங்க. இதுக்கு மாறுதலாக குரு 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்க டைம்லேயே வந்து ஃபைனல் ஆன்சர் கீயை வந்து இந்த 2025 குரூப் 4க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். யாரெல்லாம் இந்த குரூப் 4 ஆக்சுவலாக இந்த குரூப் 4க்கு இவ்வளோ கான்ட்ரவர்சி இருந்ததுனால தான் மேபி இதை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது வந்து நிறைய கான்ட்ரவர்சி இன்னும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மொத்தம் 13 கேள்விகள் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கீயில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைனல் ஆன்சர் கீயை செக் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்து அடுத்த வருஷமும் குரூப் 4 2026 இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம அடால லட்சியம் அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச், அதே மாதிரி குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச், சிறகுகள் அப்படிங்கிற பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. Y904 கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.